Hello students, welcome to my channel. உங்களுக்கு இப்போ வந்து accounts of partnership firm fundamental வந்து second part 2 எடுக்கிறேன். part 1 வந்து தியரி நான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக உங்களுக்கு சின்ன நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த உங்களுக்கு நோட்ஸு மாதிரி, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புக்கில் இருக்கிறத வந்து கொஞ்சம் இப்போ எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து இன்ட்ரடக்ஷனு, இப்போ இந்த புக்கில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, introduction, meaning and definitions of future of partnership deed, application of provision of Indian Partnership Act 1932 in the absence of partnership deed, final account of partnership firm, method of maintaining a capital account of partners, interest on capital and interest on drawing of partners. இந்த லெசன்ஸ்ல நீங்க படிக்க போறோம். அடுத்து salary and commission to the partners, interest on loan from partners, division of partner among the partners. அடுத்தது profit and loss appropriation. தென் இதை நம்ம படிக்க போகிறோம் இந்த லெசனில். நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். எப்போ எதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் போடுறோம் அப்படின்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சோல் ட்ரேடர், சோல் ப்ரொப்ரேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிங்கிள் பர்சன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் சோல் ப்ரொப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சோல் ட்ரேடர் வாங்க. இப்போ அந்த சிங்கிள் பர்சனால சப்போஸ் தன்னால் பிஸ்னஸ் வந்து பார்த்துக்க முடியல, அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், நல்ல பெரிய லெவலில் அவன் வேணும் அப்படின்ற காரணத்தினாலும் இன்னொரு பார்ட்னரை சேர்த்துப்பான். இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனோட சேரணும் ஆசைப்பட்டா கூட அது பார்ட்னர்ஸ். அப்போ பார்ட்னர்ஸ்ன்றதுன்னா ஒன் ஆர் டூ மோர் பர்சன், ரெண்டு அல்ல நிறைய பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி சேர்றது தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக the partnership firm is a form of organization where two or more persons carry on some business activity of the base of agreement among them. ஒரு அக்ரிமெண்ட் வந்து இப்போ 2-3 பார்ட்னர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுப்பாங்க. நான் இவ்வளோ ஷேர் பண்ணுறேன், இவ்வளோ ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து 2 or more persons carry on same business, அவங்க எல்லாருமே ஒரே பிஸ்னஸாக இருக்கும். அது வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிக்கிறது, அதான் சொல்கிறது, சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அவங்க பிஸ்னஸ் பண்ணாமல் சும்மா வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்க, அதான் அவங்க ஷேர் பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. The person who agree to carry on a partnership business or individual called the partners. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்னர்ஸ் வந்து பேர் பார்ட்னர்ஸ் சொல்கிறாங்க. கலெக்டிவிட்டிலி கால்ட் அஸ் அ ஃபர்ம். மொத்தமாக அந்த பார்ட்னர்ஸோட மொத்தமாக அந்த கம்பெனி பற்றி சொல்கிறதுனா பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபர்ம்னு சொல்லுவோம், இல்லை கம்பெனின்னு சொல்லுவோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. The name under which the business of the firm is carried out is called a firm name. In the case of partnership, the purpose of many persons joining together to raise more capital, to pool expertise to share a responsibility, liability, etc. Thus, to overcome the limitation of a sole proprietor such as limited capital, the small size of business, partnership firm are formed. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னென்னா, ஆக்சுவலாக வந்து ஓவர் கம் த லைபிலிட்டி, இது சோல் ப்ரொப்ரேட்டர் பற்றி சொல்கிறாங்க. இது சோல் ப்ரொப்ரேட்டரில் என்ன ஆகும், கம்மியாக வந்து என்ன பண்ணுவாங்க, முதலீடு போடுவாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்கில் வந்து ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன ஆகும், அவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இன்னும் 4-5 பேர் அவங்க சேர்ந்தாங்கன்னா, ஒருத்தவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், ஸ்கில் இருக்கலாம், ஒருத்தவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஸ்கில் இருக்கலாம். இதுமாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஸ்கில்லில் இருக்கும் போது அவங்க பிஸ்னஸ் நல்லா ரைஸ் ஆகும். அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து அவங்க எப்படி ஷேர் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஸ் அக்ரீடு ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In Indian, partnership firms are governed by the Indian Companies Act 1932. The registration of partners is not compulsory. இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா, இப்போ எல்லாரும் சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியான்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. இது வந்து ஒரு கம்பல்சரி கிடையாது தான், ஆனால் இட்ஸ் அன் ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இது வந்து சொல்கிறாங்க, இட்ஸ் அ கம்பல்சரி. இது நீங்கள் சாரி, இது இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ கம்பல்சரி. இது வந்து ரொம்ப கம்பல்சரின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அன் ஆப்ஷன். ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஏன் பண்ண நல்லதுன்னா, நம்ம வந்து சப்போஸ் பார்ட்னர்ஸ் யாராவது பார்ட்னர்ஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. ஏன்னா சில பார்ட்னர்ஸ் வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்போ நம்ம கேஸ் போட்டு அமௌண்ட் வாங்கலாம். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் நான் என்ன ஆகும் மிஸ்னா, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க பார்ட்னர்ஸ் வந்து அவங்களால கேஸ் போட்டு அவங்களால வாங்க முடியாது, எந்த அமௌண்ட்டும் வாங்க முடியாது. இதுவே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா
அவங்களால ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக கிளைம் பண்ணி அந்த ஏமாத்தின அமௌண்ட்டை வாங்கிடலாம். ஆனால் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த ஏமாத்தின அமௌண்ட்டை அவங்களால வாங்க முடியாது. அப்படின்றதுனால இட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அ கம்பல்சரி, இட்ஸ் ஒரு ஆப்ஷனல்னாலும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணால் இட்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் பார்ட்னர்ஷிப். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். வென் 2 or more person 2-3 பர்சன் ஜாயின் பண்ணி ஷேரிங் அ ப்ராஃபிட் லாஸ் ஷேர் பண்ணி அக்ரிட் ரேஷியோவில் இது பண்ணுறது தான் நம்ம பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க அக்கார்டிங் டு த செக்ஷன் டெஃபினேஷனு. ஏன்னா எப்போவுமே டெஃபினேஷன்ஸ் கேட்கும் போது டிஃபைன் அப்படிதான் கேட்பாங்க. அந்த டிஃபைன் கேட்கும் போது இந்த டெஃபினேஷன்ஸை நீங்கள் எழுதணும் எக்ஸாம்பிள். இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதான் சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு த செக்ஷன் 4 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, the partnership is defined as the relationship between the person who have agreed to share a profit of business carried on by all or are any of them acting for all. இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் நீங்கள் 11th எல்லாமே பார்த்துருப்பீங்க. வாட் ஆர் த பார்ட்னர்ஸ், வாட் ஆர் த சோல் ப்ரொப்ரைட்டர். நீங்கள் வந்து 12th படிக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 11th போர்ஷன்ஸ் லைட்டாக அவங்க வந்து இன்டெப்த்தாக கேட்பாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், 11th நல்ல மார்க் எடுக்கிற பசங்க எடுக்கணுன்றவங்க என்ன பண்ணுங்க, 11th சோல் ப்ரொப்ரைட்டரை பற்றி படித்து அவங்க பார்ட்னர்ஷிப்போட கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. உங்களுக்கு அதுலேருந்து மேபி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வாட் ஆர் த எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஸ் இஸ் அசோசியேட் ஆஃப் 2 or more person. The maximum number of partners is limited to 50. இப்போ மேக்ஸிமம் நம்பர் 2 or more person இருக்கலாம். மேக்ஸிமம் நம்பர்னு ஒன்று இருக்குங்களா, அது 50 தான் சொல்கிறாங்க. அது எந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லேயே கொடுக்கல. இது ஆக்சுவலாக வந்து கம்பெனிஸ் ஆக்டில் தான் கொடுத்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்டால் கேட்பாங்க. இது பாருங்கள், the partnership is an association of 2 or more person. The maximum number of person is 50. அது என்னன்னு நான் சொல்கிறேன். they should be agreed among the person to share. இது வந்து அக்ரிமெண்ட்டில் ஓரலாவது ரிட்டர்ன் ஆன் பண்ணுறாங்க. கேரி a business to share a profit of the business. பிஸ்னஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க லாபத்தை. கேரிட் இது வந்து எனி ஆஃப் த ஆக்டிங் யார் பிஸ்னஸ் வேணும் பண்ணலாம் அப்படின்றது தான் இது சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் நாட் ஸ்பெசிஃபைடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக. இதில் பாருங்கள், இதில் என்னென்ன பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் நாட் ஸ்பெசிஃபைடு இன் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அவங்க அந்த மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் நினைப்போம் மேக்ஸிமம் பார்ட்னர் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் தானே போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது கண்டிப்பாக இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இதுமாதிரி 50% சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் நினைப்போம் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். அப்படின்னா இது கிடையாது, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல கிடையாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் பார்ட்னர்ஷிப் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் சச் நம்பர் ஆஃப் பர்சன் ஆஸ் வெல். இதுதான் இந்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு. அடுத்தது பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னன்னா, the partnership is a document in writing that contain the terms of agreement among the partners. நம்ம ரைட்டிங் வந்து இப்போ பார்ட்னர்ஷிப்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் சொல்லலை. அப்போ அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் த பார்ட்னர்ஷிப் டு ஹாவ் அ பார்ட்னர்ஷிப் டீட் ஆஸ் பர் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1932. இதில் கம்பல்சரி கிடையாது. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ டாக்குமெண்ட் இன் ரைட்டிங். அவள் தான் டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. தட் கன்டர்ம்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் அமௌங் த பார்ட்னர்ஸ். இந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் நம்ம பார்ட்னர்ஷிப் டீடுன்றது கரெக்ட் ஆகிடும் நமக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக. பார்ட்னர்ஷிப் இஸ் a document in writing that contain the terms of the agreement among the partners. ஒரு பார்ட்னரும் இன்னொரு பார்ட்னரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது தான் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதில். சரியா? the content of partnership deed என்னன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்ட்னர்ஷிப் டீட்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க.
ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் அமௌங் த பார்ட்னர்ஸ் ரைட்டிங்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா பார்ட்னர்ஷிப் டீட்ல இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்ல 1932ல இதுல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் என்ன, நேம் ஆஃப் த ஃபர்ம், நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் த பிசினஸ், டேட் ஆஃப் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் த பிசினஸ். இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் பண்ணது எவ்வளோ, ஷேர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரேட் எவ்வளோ பண்ணுறது, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் லோன் எவ்வளோ அலாட் பண்ணுறது, அமௌண்ட் சேலரி எவ்வளோ கமிஷன் கொடுத்துருது, இதெல்லாம் வந்து என்னது பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். அவங்க அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலோட் டு எனி பார்ட்னர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக. இது நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதில் எல்லாமே அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்றத இதில் சொல்கிறாங்க. அது அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். ஆப்சன்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னன்னா, பார்ட்னர்ஷிப்ல அக்ரிமெண்ட் போடாமல் இருந்தால் என்னென்ன நடக்கும், என்ன பண்ணணும் அப்படின்ற. If there is no partnership deed or when there is a no express statement in the partnership deed, then the following provision of the act will appear. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஆப்சன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இதை நம்ம சொல்லுவோம் ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க, ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா என்னென்ன அவங்க பண்ண தேவையில்லை, அவங்க என்னென்ன பார்ட்னர்ஸ்குள்ள கொடுக்க தேவையில்லை அப்படின்றதான் பார்க்கணும். ரெம்யூனரேஷன் டு த பார்ட்னர்ஸ், நோ சேலரி ஆர் கமிஷன் இஸ் அலோட் டு எனி பார்ட்னர். இப்போ வந்து 4-5 பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு பார்ட்னர் மட்டும் இல்லை எனக்கு சம்பளம் கொடுன்னு அவனை கேட்கறதுக்கு ரூல்ஸே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஈக்குவலாக தான் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோதான் ஒருத்தர் வந்து கான்ட்ரிபியூட் நிறைய தான் பண்ணியிருந்தாலும் ஆனால் வந்து ஈக்குவலாக தான் நம்ம ஷேர் பண்ணணும். இந்த செக்ஷனையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 13A 13B இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு எங்கேருந்து கேட்கும் நமக்கே தெரியாது கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. ஆனால் நல்லா இது பார்க்க நம்ம மைல்டாக இருக்க மாதிரி சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அப்போ எக்ஸாம் டைமில் நம்மள ஞாபகம் வராது, அதனால பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது என்னதுன்னா, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஒரு ஜேர்னல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், கீழே லிங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆக்சுவலாக பார்ட் 1 போட்டு அது பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்ன, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கேபிட்டல் போடுறோம், முதலீடு போடுறோம். இப்போ நம்ம பேங்க்ல போய் ஒரு முதலீடு போட்டால் என்ன, ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நமக்கு வட்டி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறது, வட்டி கிடைக்குது, அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுப்பாங்கன்னா கொடுக்கக்கூடாது, அதான். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ் பை த பார்ட்னர்ஸ் டு அப்படின்னா சுபா கேபிட்டல் லோனோட interest on loan advanced by the partner to the firm. Now, interest on loan is to be allowed to the rate of 6% per annum. Interest on loan advanced by the partner to the firm. Interest on loan is to be allowed to the rate of 6%. கொடுக்கணும் அப்படின்னு, மற்றபடி எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கொடுக்க மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க மாட்டோம், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலி தான் கொடுப்போம், ரெம்யூனரேஷன் டு த பார்ட்னர்ஸ் கொடுக்க மாட்டோம். எப்போ கொடுக்க மாட்டோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீல். இது நல்லா வச்சுக்கோ, எப்போ கொடுக்க மாட்டோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அந்த ஒரு வார்த்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்க, illustration 1 கொடுத்துருக்காங்க. A and B and A, B, C, D are the partner in the firm. There is no partnership deed. The partnership deed இல்லை அப்படின்னா an absence of partnership. How will you deal with the following? A has contributed a maximum capital. A வந்து நிறைய கேபிட்டல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் டிமாண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12% per annum. அவங்க முதலீடு நிறைய கொடுத்ததுனால நான் எனக்கு வட்டி கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனால் வட்டி கொடுப்போமா, ஏன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ரீசன் என்னன்னா, there is a no partnership deed. பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கொடுக்க மாட்டோம். No interest on capital, no interest on capital is allowed on the capital is not allowed. இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றதுதான். அடுத்தது B has withdrawn 1000 rupees per month. Per monthனா ஒரு வருஷத்துக்கு 12,000 பண்றாரு. அதர்
partner asked B to pay the interest on drawing 10% per annum to the firm, but B does not agree to it. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing சொல்றாங்க. ஏன்னா இது absence of partnership டீட்னால இதுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing நம்ம கொடுக்க மாட்டோம். அதான் no interest is charged on drawing during made by the partner. Therefore B need not pay the interest on drawing. அப்போ நம்ம கட்ட தேவையில்லை. இது வந்து எப்போ இதுன்னா absence of partner இருக்கிறதுனால. The loan advanced by C to the firm is 10,000. He demanded interest on loan 9% per annum. The A and B do not agree with this. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னாலே நமக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா 6% நம்ம கொடுக்கலாம். ஆனால் அவர் 9% கேட்குறாரு. ஆனால் 6% இவங்களுக்கு கொடுக்கலாம். The interest on loan is payable at the 6% per annum. Therefore, C will get an interest at 6% per annum. அப்போ நாங்கள் லோனுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனால இவங்க வெளியே வாங்கியிருப்பாங்க, அதனால 6% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து D demands salary at the rate of 5,000 per month as a spend full time for the business. B and C does not agree with that. இப்போ வந்து salary கேட்குறாங்க. salary கேட்கறதுனால என்ன எவ்வளோ salary கேட்குறாங்கன்னா ஆக்சுவலாக salary கேட்குறாங்க. அப்போ சேலரியும் கொடுக்க முடியாது. அடுத்து வந்து இந்த A demand the profit to be shared in the capital ratio. A இப்போ வந்து ஷேர் பண்ண சொல்றாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஈக்குவல் ரேஷியோ தான் நம்ம ஷேர் பண்ணணும். அதுதான் இதோட கொஸ்டின். இப்போ no remuneration is payable to any partner, hence D is not entitled to the salary. ரெமுனரேஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் கொடுப்பாங்க. அது 6% கொடுப்பாங்க, மற்றபடி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலியே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து எப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட் இருந்தால் தான். பார்ட்னர்ஷிப் டீட்ன்றது அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்னர்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறது தான் பார்ட்னர்ஷிப் டீடுன்றது. ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ன்றது அக்ரிமெண்ட் போடாமல் இருக்கிறது. ஆனால் அக்ரிமெண்ட் போடாமல் பிஸ்னஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க. இதில் ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா என்னென்னா, இந்த ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் மேனுஃபேக்சர் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சோல் ட்ரேடர் எப்படி போடுவாங்கன்னா அக்கௌண்ட் எப்படி போடுவாங்கன்னா, சோல் ட்ரேடர் வந்து ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. அதோடு அவங்க நிறுத்திடுவாங்க. அந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரையல் பேலன்ஸில் வந்து ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. அந்த ட்ரேடிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங்கில் வந்து கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நெட் ப்ராஃபிட் வரும். அந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிங்கிள் சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தால் அவர் மட்டும் அந்த அமௌண்ட்டை அவர் எடுத்துப்பார். இதே பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பிரிக்கணும்ல, அதுதான். சோல் ப்ரொப்ரைட்டரோட அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட்னா, இதை நான் ஆக்சுவலி லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல அது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், அது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன, சிங்கிள் பர்சன் பிஸ்னஸ் பண்ணுறது தான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு. இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வர லாபத்தை அவங்களே பிரித்து எடுத்துப்பாங்க, அதான் சோல் ப்ரொப்ரைட்டர். அவங்க எப்படி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங், அப்புறம் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு, அது அடுத்த ஒரு ஸ்டெப்பு அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், அடுத்த பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று வரும். நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் அப்ராப்ரியேஷனுக்கும் பார்ட் 1ல, அதை உங்களால் பார்த்துக்கோங்க. இப்போ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்னா, இப்போ சேலரின்னு சொல்லுவேன், சாதாரண சேலரினா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். சேலரி டு த பார்ட்னர்ஸ்னா ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் வரும். ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த நெட் ப்ராஃபிட் வந்து யார் பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கு, ரெமுனரேஷன், ரிசர்வ், இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் வரும். அதுதான் இதோட அதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நான் பார்ட் 1ல கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து மெத்தட் ஆஃப் மெயின்டைன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ். இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு முதலீடு போடுறாங்க, அதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, என்ன மெத்தடில் மெயின்டைன் பண்ணுறாங்க, 2 மெத்தட் மெயின்டைன் பண்ணுறாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர் firm may be maintained by the 2 method, fixed method and fluctuating method. Fixed method and fluctuating method. இப்போ ஃபிக்ஸட் மெத்தட்னா என்னன்னா, இப்போ ஒரு முதல்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, முதலீடு போடுறாங்க, ஒரு 4 பார்ட்னர்ஸ் எடுத்து முதலீடு போடுறாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சிருவாங்க. அவங்க அதை சேஞ்சே ஆகாது. எப்போ சேஞ்ச் ஆகும்னா, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் சேஞ்ச் ஆகும். அப்போ ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸட் அதான் என்ன பண்ணுவாங்க, 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா நம்ம 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடிஷ்னலாக வந்தால் மட்டுமே அந்த அக்கௌண்ட் வந்து மாறும்,
இல்லை மாறாது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஆக்சுவலாக என்னன்னா இந்த பை பேலன்ஸ் ப்ராட் டவுனு, அப்புறம் பை கேஷ் ஆர் பேங்க் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூ கேஷ் ஆர் பேங்க் பெர்மனன்ட் வித்ட்ரால். இப்போ நமக்கு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்கும், கேபிட்டல் முன்னாடி இருந்து கேபிட்டல் தரும், அப்புறம் பை கேஷ் ஆர் பேங்க், இதுதான் நம்மளோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபார்மெட்டு. ஆக்சுவலி இந்த ஃபார்மெட்டே எப்படி வந்ததுன்றது நான் பார்ட் 1ல சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், பை பேலன்ஸ் கேரிட் அண்ட் ப்ராட் டவுன் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சேலரி கமிஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இதில் இருந்ததுன்னா, கிரெடிட் சைடில் இருந்தால் ஒரு பர்சனோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஒரு மனிதன் ஒரு பர்சன் பார்ட்னர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைடில் வரும். அதுவே டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஒரு பர்சனோட இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டெபிட் சைடில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ வந்து கிரெடிட் சைட்னா இந்த பக்கம் கிரெடிட் சைடில் இருக்கிறது என்னன்னா, ஒரு பார்ட்னர்ஸ்னா ஒரு பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பார்ட்னர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவனோட கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருக்கும்னா, கிரெடிட் சைடில் இருந்தால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், சேலரி இன்க்ரீஸ் ஆகும், கமிஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கமிஷன் சேலரிலாம் தனியாக கொடுக்குறாங்க, அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைடில் வரும். அவனோட வருமானம் கம்மியாச்சுன்னா டெபிட் சைடு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அது இவன் தான் தரணும் காசு, அதனால அது வந்து டெபிட் சைடில் வரும்னு ஞாபகம். உங்களுக்கு சம்மெல்லாம் இருக்குது, இந்த சம்மெல்லாம் ஆக்சுவலாக நான் அடுத்த வீடியோவில் நடத்தேன், ஜஸ்ட் ஒரு தியரி மட்டும் எடுக்கலான் இருக்கேன் இதில். இப்போ ஃப்ளக்சுவேட்டர் பாருங்கள், ஃப்ளக்சுவேட்டர்லேருந்து ஒரே அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இது எப்படின்னா வெறும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம போடுவோம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துடும், பை பேலன்ஸ் ப்ராட் டவுனு, பேங்க்கு, அடிஷனல் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இதுவும் அதே மாதிரி தான். கிரெடிட் சைட்னா ஒரு பார்ட்னர்ஸோடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ பார்ட்னர்ஸ்னா ஒரு பார்ட்னர்ஸ் அவனோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அவனோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைடில் வரும். அவனோட இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் சைடில் வரும். உங்களுக்கு இது என்ன ஆகும்னா, எக்ஸாம் டைமில் சடனாக லைட்டாக மறந்த மாதிரி இருக்கும், அதனால் வந்து இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஃபார்மெட் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டட் மெத்தடு. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன, 2 அக்கௌண்ட் ஆர் மெயின்டைன் ஃபார் த ஃபிக்ஸட் ஃபார் ஈச் பார்ட்னர்ஸ், தென் தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா, ஃப்ளக்சுவேட்டட் மெத்தட்னா ஒன்லி 1 அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இதில் சேஞ்சஸ் இன் கேபிட்டல் நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஆனால் எப்போ அது நடக்கும்னா, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் இந்த சேஞ்சஸ் நடக்கணும். விச் இஸ் வித்ட்ரா பெர்மனன்ட்லி ஆர் விச் இஸ் வித்ட்ரா பெர்மனன்ட்லி. வித்ட்ரா பண்ணால் மட்டும் தான் சேஞ்சஸ் ஏற்படும். ஆனால் இதில் சேஞ்சஸ் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் ஃப்ளக்சுவேட்டடில் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆல்வேஸ் ஷோன் ஆஃப் கிரெடிட் பேலன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க. டேஷ் ஷோஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ் கேட்பாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ், பட் கரண்ட் அக்கௌண்ட் மேபி எதர் டெபிட் ஆர் கிரெடிட்டாக இருக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் ஜென்ரலி ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ், இட் மே ஆல்சோ ஷோஸ் த டெபிட் பேலன்ஸ். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் வந்து என்னென்னா, ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் டன் இன் த கரண்ட் அக்கௌண்ட்டு. இது ஆல் அட்ஜஸ்டட் ரிலேட்டட் டு த, இது வந்து ரிலேட்டட் டு த எல்லாமே இதில் இருக்கும். ஆக்சுவலாக அது all adjustment related to the interest on capital, interest on drawing, salary or done in the capital account. இது current accountல இருக்கும், இது capital accountல இருக்கும். இதுதான் இதோட difference actually. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தியரி இதில் ஃபுல்லாக சும்மா பார்த்துலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் இன்ட்ரெஸ்ட் அலோட் டு ஆன் அ பார்ட்னர் கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஜென்ரலி த கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆர் டிஸ்அப்ரோப்ரியேட்டட் டு த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டலில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இதில். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃபேம் ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒரு பார்ட்னர் வந்து அதிகமான கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக வட்டி கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். எப்போ இந்த வட்டி கொடுப்பாங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீல் இருந்தாதான் வட்டி கொடுக்க மாட்டோம். ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருந்தா இந்த மாதிரி வட்டி கொடுக்கவும் மாட்டாங்க. ஆக்சுவலா அதான் ரீசன் இதுல. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பத்தி நான் ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா நோட்ல கொடுத்துருக்கேன். இது ஜென்ரலா சும்மா எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. அடுத்தது ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி ஜேர்னல் வந்ததுன்றது நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல கொடுத்துருக்கேன். ஆனாலும் நான் சும்மா இப்போ நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்னென்ன அர்த்தம்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து இப்போ நம்ம சொன்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முதலீடு போடுறாங்க. முதலீடு போட்டதுக்காக வட்டி கொடுக்குறாங்க. அப்போ கம்பெனிக்கு அது என்ன ஆகுது? இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ். நாமினல் அக்கௌண்ட்ல இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், இட்ஸ் செலவு. அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்றாங்க. அதான் டெபிட்ல வந்திருக்கு. அப்போ அந்த அக்கௌண்ட்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதனால தான் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வருது. இது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன ஏன்னா இது வந்து லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவனோட பொறுப்பு வந்து அந்த பிசினஸ் வந்து இவனை திருப்பி தர வேண்டியது பொறுப்பு இருக்கு. அதனால அது இன்க்ரீஸ் ஆகுறதுனால கிரெடிட் சைட்ல வருது ஆக்சுவலா இது. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணா இப்போ வந்து நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்றோம். அப்போ பேங்க்ல டெபாசிட் இப்படிலாம் எப்படியோ ஞாபகம் வச்சுக்கலாம். பேங்க்ல போய் நம்ம டெபாசிட் பண்றோம். அப்போ வந்து நாகும் வட்டி வந்து நம்ம கொடுக்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் தானே போடுவோம். அதுக்கு ரிலேட்டடா தான் நம்ம கீழே அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிலேட்டட் டு இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட். இது ஏன் நம்ம டெபிட்ல போறோம், இது ஏன் நம்ம கிரெடிட்ல போறோம்? இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த அமௌண்ட் வந்து அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. டியூ இது வந்து ஜஸ்ட் முதல்ல அவுட்ஸ்டாண்டிங் காட்டுவாங்க. அப்புறம் தான் இது வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலா இது அதான் சொல்றாங்க பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டியூ டு த பார்ட்னர் ஃப்ரம் த ஃபர்ம். இது வந்து ஒரு டியூ தான். இது வந்து கொடுப்பாங்க, அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலா இது அதனால டியூனால இந்த இது வருது அப்படின்றாங்க. For closing interest on capital account னா profit loss account appropriation to interest on capital account. இப்போ இது வந்து interest on capital ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எவ்வளோ நான் A கொடுக்கணும், B கொடுக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் வந்து அப்ராப்ரியேஷன்ல தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு 10,000 வந்து அந்த 10,000 எடுத்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏக்கு எவ்வளோ கொடுக்கணும், பிக்கு எவ்வளோ கொடுக்கணும், சிக்கு எவ்வளோ கொடுக்கணும். அதுதான் வந்து அப்ராப்ரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஆக்சுவலாக இதில் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து interest on capital is calculated on the capital at the beginning of the relevant period போடுறாங்க. beginning இது நான் ஆக்சுவலா இப்போ வந்து if capital at the beginning is not be given, இப்போ வந்து capital at the beginning கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபார்மட் இருக்கு. இந்த ஃபார்மட்டை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருக்குங்களா, பேலன்ஸ் ஷீட்ல வந்து முதல்ல என்னென்ன இருக்கும், ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும். ஓப்பனிங் கேபிட்டல் பிளஸ் நெட் ப்ராஃபிட், ஓப்பனிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் பிளஸ் நெட் ப்ராஃபிட், ஓப்பனிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் பிளஸ் நெட் ப்ராஃபிட், அப்புறம்